ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, 10th மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. அதுவும் 250 மார்க் எடுத்திருந்தாலே போதும். இதுக்கு ரயில்வே துறையில் எடுக்க போகிறாங்க. அது எத்தனை காலி பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா 4096. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கான ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரயில்வே. டைப் அப்ரெண்டிஸ் ஜாப் எடுக்க போகிறாங்க. வேக்கன்சி 4096. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 2024. லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 16, 2024. இந்த ஜாபுக்கு 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. அதுவும் 50% மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் MLT முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் பெத்தாலஜி அண்ட் ரேடியாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12th எக்ஸாமினேஷன் சிஸ்டமில் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கு 15லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STயாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. PWBDயாக இருந்தால் 10, 13, 15 அவங்களோட டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் மாறும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதில் இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். நீங்கள் SC ST PWBD இல்லை உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ் மேல்க்கெலாம் ஃபீஸ் உண்டு. இது நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைனில் கிடையாது. லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் லாஸ்ட் டேட் தாண்டிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் டேட்டு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிஸ்ட்டு நவம்பர் 24 வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த காலம்ல என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யார் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.